ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மட்டன் இருக்குல்ல, மட்டன் எலும்பு இதுவும் உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் வச்சு ஒரு ஒரு குழம்பு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மட்டனை வந்து நான் ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகுலாம் போட்டு நல்லா அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மட்டனெல்லாம் நல்லா ஒரு 6-7 ஸ்டீம் கொடுத்தேன். உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மிளகாய் தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சேன். அதுக்கப்புறமா இது நல்லா இதுலேயும் இந்த மாதிரி எல்லா மசாலையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதை இறக்கும் போது நல்லா வெந்திருக்கும் இல்லையா அந்த மட்டன், அப்போது நம்ம இந்த ட்ரம் ஸ்டிக்கும் பொட்டேட்டோவும் அதில் போட்டால் போதும். அப்புறம் பாருங்கள், இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாக நம்ம சுட்டு எடுத்துருக்கோம். நேற்று நைட் அரைச்ச மாவு தான். ஸோ இப்போ காலையில் அது நல்லாவே இருக்குது. நம்ம இட்லி செய்யல, இதுக்கு தோசை தான் நம்ம செய்திருக்கோம். அது கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து அது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தோசை. நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாட்டில் கார்ட் சுரைக்கான்னு சொல்லுவோம்ல, இந்த இடம் நம்ம நான்வெஜ் செய்தனால இதை க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டில் கார்ட் அந்த சுரைக்காயும் பச்சை கத்திரிக்காய் வச்சு பருப்பு போட்டு ஒரு கடையல் பண்ணியிருக்கேன். அதை பஜ்ஜின்னு நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் இந்த குட்டி பாகற்காய் இருக்குங்க இல்லையா, அது நாங்கள் ரெடில்ஸ் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த துவரம் பருப்பு போட்டிருக்கேன், இந்த கத்திரிக்காய், சுரைக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு பாருங்கள் எல்லாமே அந்த குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். அதை இறக்கும்போது நம்ம கொஞ்சம் புளி தண்ணி போடணும். அதை நம்ம தாளிக்கும் போது குட்டி பாகற்காய்க்கு பார்த்திங்கன்னா நிறைய உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை நிறைய நம்ம போடணும். வெங்காயம், தக்காளி நிறைய போட்டால் தான் அந்த தொக்கு வரும். நல்லா கசப்புத்தன்மைலாம் நம்மளுக்கு இருக்காது. அதே மாதிரி தான் மிளகாய் தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலுமே போதும். ஆல்ரெடி நான் ஒரு பாத்திரத்தில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டரை, அதில் அதை ஆட் பண்ணேன். ஈஸியாக வெந்துடும். பாருங்கள், இந்த மசியல் ரெடி ஆகிடுச்சு. அதில் கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிருக்கேன். பாகற்காயும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.